ஒரு வெப்சைட்ல நிறைய ஏரியாஸ் இருக்கும். நேவ் பார், செக்ஷன்ஸ், ஹெடர், ஃபுட்டர், சைட் பார் இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த செக்ஷன்ஸ்லாம் உங்களோட வெப்சைட்ல ஈஸியாக லேஅவுட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணி ஈஸியாக லேஅவுட் பண்ணலாம். இப்போ மாடர்ன் வெப்சைட்டில் எல்லாமே கிரிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டு கூட ஈஸியாக கிரிட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வர கிளாஸில் நம்ம அட்வான்ஸான கிரிட் மெத்தட்லாம் கற்றுக்கலாம். ஆனால் இந்த கிளாஸில் வெறும் கிரிட்டோட பேசிக் மட்டும் பார்க்கலாம். நம்ம இங்கே கோட் வச்சுருக்கோம். இந்த கோட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். GitHubல அது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் வந்து ப்ராக்டிஸ் ஃபோல்டரில் கிரிட் ஃபோல்டர் உள்ளுக்கு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பாடி உள்ளுக்கு டிஃப் இருக்குது. கிரிட் கண்டெய்னர்னு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அது உள்ளுக்கு 4 டிஃப் இருக்குது. ஒரு டிஃப்க்கும் நம்ம கிரிட் 1, கிரிட் 2, கிரிட் 3, கிரிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். CSSல பார்த்தீங்கன்னா கிரிட் கண்டெய்னருக்கு மார்ஜின் 20 பிக்சல், அதுக்கப்புறம் கிரிட் 1, கிரிட் 2, கிரிட் 3, கிரிட் 4 ஒன்றுத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாகவே இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த எலிமெண்ட்டோட பேரண்ட்க்கு டிஸ்பிளே கிரிட் வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஐட்டம்ஸோட பேரண்ட் கிரிட் கண்டெய்னர், இந்த கிரிட் கண்டெய்னருக்கு டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுப்போம். இதுதான் கிரிட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம் எல்லாமே கிரிட் ஐட்டம்ஸாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் எனக்கு நம்ம கிரிட் சிஸ்டம் இருக்கும்னு சொல்லி தெளிவாக காட்டுறதுக்காக தான் எனக்கு வந்திருக்கு. இது டிஃபால்ட்டாக இந்த லைன் வராது. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் விண்டோவில் லேஅவுட் ஆப்ஷன் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிஃப் கிரிட் கண்டெய்னருக்கு நான் செக் கொடுத்துருக்கேன். ஸோ இது செக்கில் இருந்தால் உங்களுக்கு அந்த லைன் வரும். இது அன்செக்கில் இருந்தால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இப்போ இந்த கிரிட் பற்றி கற்றுக்கிறதுனால நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸ்டர்ன் கிரிட் லைன் இருக்குது, இதுவும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லே அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலமெண்ட் எல்லாமே கிரிட் லே அவுட்டில் இருக்குது. இதுதான் இதோட டிஃபால்ட்டான பிஹேவியர். அதாவது ஒரே ஒரு கோலம், எல்லா சில்ட்ரனும் ரோவில் இந்த மாதிரி அலைன் ஆகிடும். கோலம்னா டாப் டு பாட்டம், அதுதான் கோலம். ரோஸ்னா லெஃப்ட் டு ரைட் இப்படி இருக்குல்ல, இதுதான் ரோஸ். இப்போ நம்மகிட்ட 4 எலமெண்ட் இருக்கனால 4 ரோஸில் ஸ்டேக் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரிட் கோட்டினால எல்லா எலமெண்ட்டும் கிரிட் ஐட்டம்ஸாக மாறி இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்றா ரோவில் ஸ்டேக் ஆயிரும். வெறும் கிரிட் கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் கிரிட் ஐட்டமாக மாறும். எலமெண்ட் உள்ளுக்கு, அதாவது சில்ட்ரன் உள்ளுக்கு நெஸ்டட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் கிரிட் ஐட்டம்ஸில் வராது. வெறும் டைரக்ட் ஐட்டம்ஸ் மட்டும்தான், அதாவது இந்த கிரிட் கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் கிரிட் ஐட்டமாக மாறும். டிஃபால்ட்டாக ஒரே ஒரு கோலம் இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய கோலம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோலம் இருக்குது, நீங்கள் 3 கோலமாக மாற்றலாம். இந்த மாதிரி கோலம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கிரிட் கண்டெய்னரில் கிரிட் டெம்ப்ளேட் கோலம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். 3 கோலம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 3ன்னு போட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு கோலம்ஸ்க்கும் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அதாவது வேல்யூ அப்படின்னா நீங்கள் பிக்சலில் வேல்யூ கொடுக்கலாம், ரேமில் வேல்யூ கொடுக்கலாம், இஎம்மில் வேல்யூ கொடுக்கலாம், பெர்சன்டேஜில் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ நான் 200 பிக்சல்னு கொடுக்குறேன். செகண்ட் காலமோட வேல்யூ நான் 150 பிக்சல்னு கொடுக்குறேன். தேர்ட் காலமோட வேல்யூ நான் 20 பிக்சல்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருக்கல, இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு 3 கோலம் கிடைக்கும். சேவ் பண்ணி பார்த்தோன்னா தெரியுதா, 3 கோலம்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஐட்டமும் இருக்காது, அடுத்த ரோவுக்கு போயிடும். நீங்கள் இன்னும் எலமெண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோலமில் ஆட் ஆகும், இந்த 2 கோலமில் இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த ரோவுக்கு போயிடும். இந்த மாதிரி வெறும் 3 கோலம் மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் வெறும் பெர்சன்டேஜோ இல்லை பிக்சல் மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃப்ராக்ஷன் கூட கொடுக்கலாம். அதாவது ஒரு இடத்த வந்து எப்படி டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக்ஷன் யூனிட்ஸை வச்சு டிசைட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஃப்ளெக்ஸ் க்ரோ மாதிரி தான். இப்போ நான் 4வது ஒரு கோலமை கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1 ஃப்ராக்ஷன் 1 FR அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா நீங்கள் பாருங்கள், எலமெண்ட் 4 வந்து 4வது கோலமுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த வியூ போட்டை நான் சின்னதாக்கணும் பெருசாக்குறேன்னா நல்லா பார்க்க முடியும். இருக்கிற பேலன்ஸ் எடுத்து இந்த 4வது எலமெண்ட் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இருக்கிற மொத்த இடத்தையுமே இந்த ஒரு எலமெண்ட்னே எடுத்துக்கிச்சு. ஏன்னா நம்ம ஒரு FRன்னு கொடுத்துருக்கோம். அதுவே நான் 3வது கோலமுக்கு 20 பிக்சல்னு கொடுத்துருக்கனால இதை அழைச்சிட்டு 2 FRன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் 3 2 மடங்கு வேல்யூ, எலமெண்ட் 4ஓட 2 மடங்கு வேல்யூ எடுத்துக்கிச்சு. அதாவது வெறும் எலமெண்ட் 1 எலமெண்ட் 2க்கு மட்டும்தான் இந்த 2 இடம் இருக்குது. இந்த பேலன்ஸ் இவ்வளோ பெரிய இடத்த இந்த 2 எலமெண்ட்டுமே 1க்கு 2ஆக பிரிச்சுக்கிச்சிங்க. இப்படி தான் ஃப்ராக்ஷன் வேலை செய்யும். நீங்கள் வெறும்
ஒரு FR ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் 2 FRன்னு கொடுத்து தேர்ட் காலம் 1 FR இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா 3 காலம் தான் கிரியேட் ஆகும். ஆனால் நடுவில் இருக்கிற இந்த ஒரு எலிமெண்ட் 2 இடத்த எடுத்துக்கும். எலிமெண்ட் 1 எவ்வளோ பெருசு இருக்கோ அதோட டபுள் மடங்கு பெருசாக இந்த எலிமெண்ட் 2 இருக்குது பாருங்கள். மறுபடியும் எலிமெண்ட் 3 வந்து அந்த ஒரு மடங்கு எடுத்துச்சு. ஸோ இது வந்து கிரிட் லேஅவுட்டோட நெக்ஸ்ட் லெவல். இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலை யூஸ் பண்ணி உங்களோட லேஅவுட்டை மாடர்ன் லேஅவுட்டாக மாற்றலாம். இப்போ காலம் பார்த்தாச்சுல, ரோவையும் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோ வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். நம்ம எலிமெண்ட்டை ஆட் பண்ண டிஃபால்ட்டாக ரோ கிரியேட் ஆகும். ஆனால் நமக்கு அது எந்த வேல்யூவும் கொடுக்கல இல்லையா? ஸோ நீங்கள் ரோவுக்கு வேல்யூ கொடுக்கலாம். எப்படி காலமுக்கு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு இருக்கோ அந்த மாதிரி ரோஸ்க்கு கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு இருக்குது. கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோக்கு நான் 5rm அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த 5rm அப்படின்றது ஹைட்டு குறிப்பிடும். ரோ எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு குறிப்பிடும். காலம்ஸ் அப்படின்றது வீத்தை குறிப்பிடும். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காலமோட வீத்து எவ்வளோ பசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோக்கு நான் 5rm கொடுக்குறேன். இன்னொரு ரோ நம்மளுக்கு வேணும். ஸோ 2.5rmக்கு செகண்ட் ரோக்கு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ 5rmக்கு இருக்குது, செகண்ட் ரோ 2.5rmக்கு இருக்குது. இன்னும் எலிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 2 செல்லுமே ஃபில் பண்ணி அடுத்த எலிமெண்ட் 3வது ரோ கிரியேட் பண்ணும். அதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்காதனால அதோட டிஃபால்ட்டான வேல்யூ, இதுக்கு முன்னாடி இது 2 இருந்துச்சுல, இதோட கண்டென்ட் ஹைட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி டிஃபால்ட்டான வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ கிரிட்டோட பேசிக்கான 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் கிரிட் பற்றி நிறையா அடுத்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். See you next video. Bye.